முடியோட வேர் கால்களுக்கு நல்ல ஒரு ஈரப்பதத்தையும் ஊட்டச்சத்தையும் ரத்த ஓட்டத்தையும் கொடுத்து முடி உதிர்வை நிறுத்தி முடியை நல்ல அடர்த்தியா ஆரோக்கியமா வளர செய்யக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை நீங்க பயன்படுத்துறதுனால உங்க தலையில பேன் பொடுகு பிரச்சனை இருந்தாலும் சரியாகிடும், இளநரை பிரச்சனை இருந்தாலும் அது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும், முதுநரையும் தள்ளி போடும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான எண்ணெய். இதை இப்ப நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதற்கு நான் இன்னைக்கு 5 ஃப்ரெஷ்ஷான வெற்றிலை எடுத்திருக்கேன். கருப்பு வெத்தலை, வெள்ளை வெத்தலை, இதுல எது வேணாலும் நீங்க பார்த்து பயன்படுத்திக்கலாம். வெற்றிலையை தலைமுடிக்கு பயன்படுத்துறதுனால தலைமுடியினுடைய வேர்கால்கள்ல நல்ல ஒரு ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம இது ஒரு நல்ல ஒரு ஆன்டி ஃபங்கல், அதாவது முடியோட வேர் கால்கள்ல அந்த பூஞ்சை பொடுகு இருந்தாலும் அதை சரியாகிடும். அந்த இறந்த செல்களை நீக்கிட்டு புது செல்களை உருவாக்கும். இதனால உங்களுக்கு முடி உதிர்வு நிற்கும், முடியும் நல்லா அடர்த்தியா வளரும். இப்ப இந்த வெற்றில இருக்கக்கூடிய அந்த காம்பை நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிட்டு எடுத்துக்கங்க. அதுக்கு அடுத்ததான் வெட்டிவேர் எடுத்திருக்கேன். வெட்டிவேர் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். வெட்டிவேரை பற்றி சொல்லவே வேணாம், நிறைய பேருக்கு தெரியும். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெட்டிவேரும் வெந்தயத்தையும் ஒரு தேங்காய் பாட்டிலில் போட்டு அப்படியே ஊற வச்சு அப்படியே பயன்படுத்துவாங்க. அது ரொம்ப நல்லது. தலைமுடிக்கு நல்ல ஒரு ஈரப்பதத்தை கொடுக்கும், தலைக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும், தலைமுடிக்கு இயற்கையாகவே நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்கும். இது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையானது. முடி உதிர்வை நிறுத்தும், இளநரையை தள்ளி போடும். முதுநரை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை முடியை படிப்படியாக கருப்பு நிறமாக மாற்றக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மூலிகைனே சொல்லலாம். இப்போ இதை இந்த அளவுக்கு ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க. அதுக்கு அடுத்ததான் ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துங்க. இரும்பு கடாய் மேக்சிமம் பயன்படுத்துங்க, இல்லைன்னா சில்வர் கடாயை பயன்படுத்துங்க. இப்போ இதில் ஒரு 100 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துங்க. சுத்தமான தேங்காய் எண்ணெயை பார்த்து பயன்படுத்துங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த வெற்றிலையே சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே சேர்த்துக்குங்க, அப்போதான் மேலே எண்ணெய் தெரிக்காம இருக்கும். அதுக்கு அடுத்ததான் கூடவே ஒரு 6-7 பல்லு அளவுக்கு பூண்டு தோல் உரிச்சுட்டு சேர்த்துங்க. பூண்டு சேர்க்கறதுனால பூண்டு நல்ல ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஃபங்கல் எல்லாமே இருக்கு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா முடியோட வேர் கால்கள்ல இருக்கக்கூடிய அந்த பூஞ்சை காளான் பொடுகு இது எல்லாத்தையுமே நீக்கும். அது மட்டும் இல்லாம தலையில அந்த பேன் பிரச்சனை இருந்தாலும் சரியாகிடும். நல்ல ஒரு ரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்கும். இதனால உங்களுக்கு முடி உதிர்வு இருக்காது, முடி வளர்ச்சியும் நல்லா தூண்டும். சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு அந்த வெத்தலையில இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் கொஞ்சம் படிப்படியா குறையிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல இது கூட நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துங்க. வெந்தயத்தை பத்தி சொல்லவே வேண்டாம். வெந்தயம் இயற்கையான கண்டிஷனர், தலைமுடியை நல்லா வழுவழுப்பா வச்சுக்கும், முடி உதிர்வு நிறுத்தும். நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இது. வெந்தயத்தை வெத்தலை சேர்க்கும் போது உடனே சேர்த்துறாதீங்க, கரிஞ்சு போயிடும். அதனால வெத்தலையில இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் ஒரு 3/4 பதத்துக்கு போன பிறகு சேர்த்துக்குங்க. அதுக்கு அடுத்துதான் வெட்டிவேர், கட் பண்ணி வச்சிருக்க வெட்டிவேரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த ஈர சலசலப்பு எல்லாமே கம்ப்ளீட்டாக அடங்கணும். அப்போதான் எண்ணெய் சரியான பதத்தில் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலும் நிச்சயமாக எண்ணெய் கெட்டு போயிடும், வெளியில் வச்சு பயன்படுத்த முடியாது. அதை கொஞ்சம் பார்த்துங்க. இப்போ பாருங்க, அந்த ஈர சலசலப்பு எல்லாமே அடங்கிடுச்சு. இப்போ இந்த எண்ணெயை அப்படியே கடாயில் ஆற விட்டுருங்க. அந்த கடாயில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தும் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் இரும்பு கடாயை பயன்படுத்தி நம்ம இந்த மாதிரி எண்ணெய் ரெடி பண்ணும்போது அந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தும் போது முடி நல்லா கருங்கருன்னு வளரும். அதுக்காக தான் முக்கியமாக. இப்போ இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஈரம் இல்லாத பவுலில் வடிகட்டிங்க. அதுக்கப்புறமா ஒரு சில்வர் கண்டெய்னர் இல்லைன்னா கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு பார்த்து பயன்படுத்திக்கலாம். இதை எப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதை நீங்கள் நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த விதமான அலர்ஜி அந்த மாதிரி ஏற்படுத்தாது. இல்லை அப்படின்னா காலையில் பயன்படுத்தலாம். காலையில் பயன்படுத்திட்டு ஒரு 30 நிமிஷம் தலையில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தலைக்கு குளிச்சிடலாம். இல்லை நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டு காலையில் தலை குளிக்கலாம். தலையில் தடவும் போது ரொம்ப முக்கியமான விஷயம், முடியோட வேர்க்கால்களை நல்லா படுற மாதிரி தடவிடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு தலைமுடியை நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க. தலையை நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ரத்த ஓட்டம் நல்லா அதிகரிக்கும், அந்த எண்ணெயும் நல்லா உள்வாங்க ஆரம்பிக்கும். சப்போஸ் உங்களுக்கு கையால் பண்ண முடியலன்னா சீப்பு ரொம்ப அந்த ஷார்ப்பாக சீப்பு இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி சீப்பை பயன்படுத்தி மெதுவாக அழகாக தலையை நல்லா சீவி விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த மாதிரி சீவி விட்டாலே போதும். தலையில் நல்ல ஒரு ரத்த ஓட்டம் அதிகரிக்கும், மன அழுத்தம் குறையும், டென்ஷன் குறையும். இதனால உங்களுக்கு அந்த இறந்த செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு முடி உதிர்வு கம்ப்ளீட்டாக நிற்கும். நீங்கள் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பேற்பட்ட முடி உதிர்வு இருந்தாலும் கம்ப்ளீட்டாக 2 வாரத்தில் நின்றுடும். நல்ல முடி வளர ஆரம்பிக்கிறது உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளி ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.